ஹலோ எவ்ரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 பாட்னியில் இருக்கக்கூடிய 6th சாப்டரான சூழ்நிலையியல் கோட்பாடுகள் அப்படிங்கிற அந்த பாடத்தில் கனிகள் மற்றும் விதை பரவுதல் அப்படிங்கிற அந்த கடைசி டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். இது வந்து நீங்கள் நான் ஜஸ்ட்டு ஒரு தாட்டி சொல்கிறேன், அதை அப்படியே கேட்டுட்டு நீங்கள் புக்கில் ஒரு தாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அதாவது கனிகளும் விதைகளும் எதுக்கு பரவணும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வேற இடத்துல போய் பரவி அது வந்து தாவரமாக முளைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரம் வந்து அப்படியே அழியாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது இந்த கனிகளும் விதைகளும் எப்படி பரவுது அப்படிங்கிற முறைகளையும் நம்ம பார்த்துருப்போம். காற்றின் மூலம் பரவும், நீரின் மூலம் பரவும், அதுக்கப்புறம் விலங்குகள் மூலம் பரவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மூலமாக கூட பரவும். மனிதர்கள் மூலம் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் விதைப்பந்து அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு முக்கியமான ஒரு புது விஷயத்த கையில் எடுத்துருக்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மனிதர்கள் மூலம் விதை பரவுறதுக்கான ஒரு முக்கியமான மெத்தடு. அதாவது விதை பரவுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தாவரம் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். ஓகேங்களா, அந்த தாவரத்தோட இனம் அழியாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக விதை பரவுதல் நடைபெறணும். விதை பரவுதல் நடைபெற்றால் மட்டும்தான் அந்த தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல போய் முளைக்கும். ஓகேங்களா, அதுக்கு வந்து நிறையா விதமான புற காரணிகள் இருக்குது. காற்று, நீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெடித்தல் மூலம் பரவும், அதுக்கப்புறம் விலங்குகள், அப்புறம் மனிதர்கள்னு நான் கடைசியாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா விதை பந்துகள் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தாட்டி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை பரவுதலோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத விட நீங்களே ஒரு தாட்டி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் ரெடி பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.